ஹலோ மக்களே, டிஎன்ஹெச்ஆர்சி அதாவது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடிக்கு ஒரு எழுத்தர் வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கிளர்க் போஸ்ட்டு டிஎன்ஹெச்ஆர்சிலேருந்து டிஸ்ட்ரிக் வைஸாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் லோக்கலில் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். மற்ற டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் வரப்போ கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். இதற்கான குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 18லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்து சமயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th தான் குவாலிஃபிகேஷன். சேலரி பார்த்தீங்கன்னா 15,300லேருந்து 48,700. அதாவது பே மேட்ரிக்ஸ் லெவல் வந்து 15. நிரந்தரமான கவர்மெண்ட் ஜாப் தான். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இந்த நோட்டிஃபிகேஷனோடய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே அட்டஸ்டட் வாங்கி இணைச்சி போஸ்டர் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ 9/4/2024 அந்த திருக்கோயில் அலுவலகத்துக்கு வந்து சேர்கிற மாதிரி அனுப்பியிருக்கணும்னு இருக்காங்க. அட்ரஸ் பார்த்திங்கன்னா செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் எட்டுக்குடி திருக்குவளை வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம். பின்கோட் நம்பர் பார்த்திங்கன்னா 610204 அப்படின்ற அட்ரஸ் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் இணைக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அந்த 10th மார்க் ஷீட்டு, வேறு ஏதாவது கூடுதலான கல்வி தகுதி இருந்தால் அதோட சான்று, ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, இந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் வாங்கி அனுப்பணும்னு இருக்காங்க. அதாவது அட்டஸ்டட் கையெழுத்து வாங்கி அனுப்பணும் அந்த க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற ஆஃபீஸர்கிட்ட. சான்றொப்பம் இல்லாமல் அனுப்புனா நிராகரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயதுக்கான சான்றை உங்களோட டிசியோ இல்லை மார்க் ஷீட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த எல்லைக்குள்ளே வசிக்கிறீங்களோ அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் உங்கள் பேரில் எந்த விதமான கேஸும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அனுப்புகிற கவர் மேலே எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது கிளர்க் போஸ்ட்னாக்கா அந்த எழுத்தர் பணிக்கு விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சீரியல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி போட்டே அனுப்பணும். அசல் சான்றிதழ் எல்லாத்தையுமே நேர்முக தேர்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணியிட வரிசை எண், அதாவது 1, ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1ன்னு போட்டு எழுத்தர் அப்படின்னு சொல்லி எழுத்தர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே போட்டு அனுப்பணும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா ஸ்டாம்ப் போட்டுன்னு இன்னொரு போஸ்டல் கவரில் உங்களோட அட்ரஸை 2 அட்ரஸில் எழுதி அனுப்புங்க. அதில் தான் உங்களுக்கு ரிப்ளை லெட்டர் எல்லாமே அனுப்புவாங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபார்மும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே தமிழ்லேயே தான் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ ஒட்டி அதில் உங்களோட சைனை போட்டுட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி எழுதிட்டு இந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே இணைச்சி அனுப்பணும்னு இருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்டான ஜாபும் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக் வரப்போ கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல், அதாவது ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் மெட்டீரியல் எதுவுமே வெளியே வாங்க தேவை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ், ஒரு 27 தேர்வுகள் கொண்ட டெஸ்ட் சீரிஸுமே கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டோடு இருக்கும். அது எல்லாமே அந்த பேட்சில் கொடுத்துருவோம். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக அந்த பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா 1500 சொல்லியிருக்கோம். ஆஃபர் ப்ரைஸ் வேணுன்றவங்க அந்த மெசேஜ்லேயே சொல்லுங்கள், அவங்க ஃபீஸ் கம்மி பண்ணி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாகவும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் பிடிஎஃபாக. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் வேணுமோ அதை மட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு சில மெட்டீரியல் உங்ககிட்ட இருக்கும், சில மெட்டீரியல் இருக்காது. இல்லாத மெட்டீரியல் மட்டும் வாங்கிக்கலாம். அந்த மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க இந்த பிடிஎஃப்லேயே சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் அந்த மெட்டீரியல் பற்றி. அந்த சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டு மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி ஒன்லைனராகவே எடுத்துருக்கோம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே இனிஷியலாக ஒரு மெட்டீரியல் வாங்குறவங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற மெட்டீரியல் எல்லாமே வாங்குறாங்க. உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் இந்த மெட்டீரியல் வாங்கிக்கலாம். பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, மெட்டீரியல் வேணுனாலும் சரி, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே அப்படின்னா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும். மெட்டீரியல் வேணுனாலும் வாட்ஸ்அப் மூலமாகவே அனுப்பிடுவாங்க. பேட்சில் ஜாயின் பண்ணாலும் அந்த டெலகிராம் பேட்சில் நம்மளோட அட்மின் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த மெட்டீரியல் பற்றி ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலோட வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்குமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளாஸ் பேட்ச், அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் எல்லாமே தனியாக ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப் லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெஸ்ட் ஷெடியூல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.